ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பேச்சற்ற ஒருவரை ஆண்டவர் பேச வைத்ததனால், ஊமை செவிட்டு பேயை பேச வைத்ததனால், பேய்களின் தலைவனாகிய பெயல்செபூலை கொண்டே அவன் பேய் ஓட்டுகிறான் என்று இயேசுவை குற்றம் சுமத்துகிறார்கள். ஒரு அரசு எவ்வாறு இன்னொரு அரசிற்கு எதிராக எழுந்தால் அந்த அரசு விழுந்துவிடும். தனக்குத்தானே ஒரு அரசு எழுமானால் அந்த அரசு விழுந்து போய்விடும். எனவே இங்கே ஆண்டவர் சரியான எடுத்துக்காட்டை கூறுகிறார். பேயினுடைய அரசை பேயை கொண்டே ஒருவர் ஓட்டுவானானால் அவனுடைய அரசு எப்படி நிலைத்திருக்கும்? பேய் கடவுளுக்கு எதிரானது, கடவுள் பேய்க்கு எதிரானது. இந்த இரண்டும் எதிரெதிர் திசையில்தான் இருக்க வேண்டுமே தவிர ஒரே திசையில் இருக்க முடியாது. அப்படி இருந்தால் ஒன்று கடவுள் பக்கம் இருக்க வேண்டும் அல்லது பேயின் பக்கம் இருக்க வேண்டும். ஆண்டவர் சரியான எடுத்துக்காட்டுகளை நமக்கு தருகிறார். இயேசுவை அவருடைய கடவுள் தன்மையை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று உறுதியாக இருப்பதுதான் இதனுடைய வெளிப்பாடு. இந்த கடவுள் தன்மை இயேசு வழியாய் உலகத்திற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்ற மீட்பை ஏற்றுக்கொள்ளாதது, இதுதான் கடவுளின் ஆவியாருக்கு எதிரான செய்த பாவம். ஆண்டவரை, மெசியாவை வேண்டுமென்றே வலுக்கட்டாயமாக உதறி தள்ளுதல், அவருடைய கடவுள் தன்மையை வேண்டுமென்றே உதறி தள்ளுதல், அறிந்திருந்தும் செய்தல், இப்படிப்பட்ட செயலை அவர்கள் செய்கின்ற போது அவர்கள் கடவுளுக்கு எதிரானவர்களாக மாறுகிறார்கள். இதை இயேசு செய்கின்ற அரும்பெரும் காரியங்களை வேறு மாறியாக திருத்தி கூறி இயேசுவுக்கு எதிரான மக்களை தூண்டுகிறார்கள். இந்த மனிதர்கள் கடவுள் தன்மையை ஏற்றுக்கொள்ளாதது ஒரு தவறு என்றாலும் இயேசுவுக்கு எதிராக மக்களை தூண்டுகிறார்கள். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இயேசுவின் சார்பாக வாழுவதுதான் கடவுளுக்கு விருப்பமான விஷயம். தந்தையின் சார்பாக வாழ்வதுதான் கடவுளுக்கு ஏற்புடைய விஷயம். பசாசின் சம்பந்தமாக நாம் வாழாமல், பசாசினுடைய அணுகுகரங்களை நாம் ஏற்றுக்கொள்ளாமல், பசாசினுடைய பல்வேறு மாய கவர்ச்சிகளை நாம் உதறி தள்ளிவிட்டு வாழ கற்றுக்கொள்கின்ற போது நாம் இயேசுவின் பிள்ளைகளாயிருப்போம். ஊமை செவிட்டு பேயை விரட்டுகின்ற ஆண்டவர் நம்மிடமும் இருக்கின்ற செவிட்டு பேயை, தவறுதலான பேய்களை இன்றும் ஆண்டவர் ஊட்டிக்கொண்டே இருக்கிறார். நாம் எழுந்து நின்று அவருக்கு நன்றி சொல்லவும், அவரை போற்றி புகழவும், அவர் செய்கின்ற அரும்பெரும் காரியங்களை நினைத்து நன்றி சொல்லவும் அழைக்கப்படுகிறோம். எங்களை நேசிக்கின்ற விண்ணக தந்தையை போற்றுகிறோம். இந்த அற்புதமான நாளுக்காக நன்றி சொல்கிறோம். நீர் எங்களை படைத்து பராமரிப்பதற்காக நன்றி, எங்களோடு பயணம் செய்வதற்காக நன்றி, உமது கோலும் நெடுங்கழியும் எங்களுக்கு ஆதரவாய் இருப்பதற்காக நன்றி. உமது விருப்பப்படி வாழவும், உமது திருமுன்னிலையில் நிற்கவும் எங்களுக்கு வரம் தாரும். உமது ஆவியை எங்களுக்கு அனுப்பும். அதனால் ஆண்டவரை அறிந்து கொள்ளவும், அறிந்து கொள்கின்ற ஆண்டவரை எங்களுடைய மனதில் ஏற்று பிறருக்கு சொல்லவும் வரம் தாரும். அன்னைமரியே, எங்கள் அன்பு தாயே, திருமகனிடம் எங்களுக்காக இடைவிடாது பரிந்து பேசும். ஆமென்.